நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். அன்பான வருகைக்கு திருப்பி திருப்பி எத்தனை தடவை வேணாலும் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஏன் திருப்பி சொல்கிறேன்னா கேட்கக்கூடாது, சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். இப்போ சொல்ல வந்தது கல்யாண கலாட்டா எல்லாம் இருக்குல்ல, கலாட்டா இல்லாத கல்யாணமே இல்லது. இந்த கல்யாணத்தில் ஒரு கலாட்டா இல்லை. குறைகள்னு நிறைய பேர் சில சமையலுக்கு கொஞ்சம் அப்படி இருந்துச்சு, சாப்பாடு கிடைக்கல, நிறைய பேர் சாப்பிடாம திரும்பி போனாங்க. இது மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் சந்தோஷங்கிறேன். என்ன நீங்கள் கல்யாணத்துக்கு என்ன சாப்பிடவா நீங்கள் வரீங்க? வீட்டில் சாப்பாடு இல்லையா? இதோட பெட்டரான சாப்பாடு நீங்கள் சாப்பிட்ருக்க போகிறதில்ல. நாங்கள் அமிர்தமே கொடுத்தாலும் இதோட பெட்டராக நீங்கள் சாப்பிட்ருக்க தான் போகிறீங்க. சாப்பிட்றதுக்காக கல்யாணம்? இது கிடையாது, கூடி இருந்து கொண்டாடுறதுக்கு தானே. ஒரு காலத்தில் உணவு பஞ்சம் இருந்துச்சு, பஞ்சம் தலைவிட்டா இருந்துச்சு, வறுமையில் மக்கள் இருந்தாங்க. இன்றைக்கி யார் சாப்பாட்டுக்கு இல்லாமல் இது இல்லாமல் இருக்காங்க? அதை ஒரு பெருசாக யாராச்சும் சொல்லியிருந்தீங்கன்னா கூட அவங்க சொல்கிறவங்களாம் எப்படி சொல்லுவாங்க, நல்லா கேட்டுக்குங்க, எல்லாம் தப்பாக நினைப்பாங்கல்லன்னு. நினைங்க தம்பிங்களா, தப்பாக நினைக்கிறத பற்றி தப்பே கிடையாது. ஆனால் என்ன தெரிஞ்சவங்க இதை தப்பாக நினைக்க மாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன். என்ன தெரிஞ்சவங்க யாரும் தப்பாக நினைக்க மாட்டாங்க. இது சும்மா சில்லற. இந்த குறை கூட இல்லாட்டி அப்புறம் என்னங்க இருக்குது? ஐ எம் ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நான் நினச்சதோட எல்லாரும் கும்பலாக கொண்டாட்டமாக இதை நடத்தி கொடுத்தீங்க. திருப்பி இன்னொரு தடவை சொல்கிறேன், தேங்க்ஸ் வாங்கிக்கிங்க. இது எப்படி நடந்துச்சுன்னு சொல்கிறேன். அதாவது ஒரு சிலர் சில விஷயங்களை மிஸ் பண்ணியிருப்பீங்களா, அதுக்காக சொல்லியிருக்கேன். வியாழக்கிழமை வீட்டில் காலையில் ஹல்தி, இந்த மஞ்சள் பூசு, நம்ம ஊரில் நலங்கு வைப்பாங்கள்ல, அது நடந்துச்சு. நைட்டு பார்த்தா மெஹந்தியில் சரியான கூத்து, சரி வைப்பு. எல்லா ஊர் மக்கள்லாம் டான்ஸ் ஆடினாங்க. ஆர்கெஸ்ட்ரா போட்டு ரோடை பிளாக் பண்ணி ஆர்கெஸ்ட்ரா போட்டு. இன்னொரு பெரிய குடும்பம், நான் பாட்டு பாடினேன். இந்த வீடியோலாம் கட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக போடுறேன். என்ன கேவலமாக பாடியிருப்பேன்னு தானே கெஸ் பண்ணுறீங்க. நீங்கள் நினைக்கிறதுலாம் கருதான், கேவலமாக தான் பாடினேன். என் பொண்ணு கல்யாணத்துக்கு நான் பாடினா அதை பாடுறது தான் பாட்டு. கேட்டு தான் ஒன்றும் தலைவிதி, வேறு ஒன்றும் பண்ண முடியாது. பட் வைப் நல்லா இருந்துச்சு, எல்லோரும் என்ஜாய் பண்ணாங்க. தெருமக்கள்லாம் ஒன்றா கூடி இது பண்ணாங்க. அதுக்கு தெருமக்களுக்கு பெரிய நன்றி. ஆனால் வெளியிலேருந்து யாருமே வரல, அதுக்கு தெருமக்கள் மட்டும்தான். ஸோ தேங்க்ஸ் தெருமக்களே ஃபார் மெஹந்தி நைட். அடுத்த நாள் சங்கீத், ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட எல்லாருமே வந்திருந்தாங்க. மிஷ்கின் வந்திருந்தார். மிஷ்கின் கொஞ்சம் லேட்டாக நான் வர சொல்லியிருந்தேன். அது ஈவினிங்கே சேர்ந்துட்டார், உடனே வந்துட்டார். வேண்டாம் நீங்கள் லேட்டாக வாங்கினேன். அது அவர் ஒரு 10 மணிக்கு மேலே வந்தார். மற்றபடி நிறைய பேர், ஷாஜி, ரைட்டர் ஷாஜி நண்பர் வந்திருந்தார். மருது சார் வந்திருந்தாங்க. எல்லாருமே வந்திருந்தாங்க. எல்லாருக்கும் தேங்க்ஸ். அப்படின்னா எங்களுக்கெல்லாம் தேங்க்ஸ்ன்னு சொல்ல இல்லையான்னு கேட்காதீங்க. 4000 பேரை படிச்சுட்டு தேங்க்ஸ் சொன்னேன்னா நல்லாவாக இருக்கும். லக்கி ட்ராப்பர் தான், தேர்ந்தெடுத்து சிலரை சொல்கிறேன். தப்பாக எடுத்துக்க வேண்டாம். இல்லை தப்பாக தான் எடுத்துக்குவீங்களா, உங்கள் உரிமை. நான் அதில் ஒன்றும் தலையிடல, எடுத்துக்கங்க. உங்களுக்கு தகவல் தெரிவிக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சங்கீத் அன்னைக்கு நைட்டும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான். மக்கள்லாம் கேட்டாங்க, என்ன மேக்கப் பயங்கரமாக ஏற்றிருக்கேன், யார் மாப்பிள்ளை, நீங்களா, உங்களுக்கு கல்யாணமா, உங்கள் பொண்ணுக்கு கல்யாணமான்னு. சந்தோஷமாக தான் இருந்துச்சு. அதுக்கும் ஆப்ஷன் இருந்துச்சுன்னா ஓகே தான். ஆனால் என்ன ஒன்று, நான் எப்படி உங்களுக்கு தெரியணும்னு நான் நினைக்கிறேனோ அது மாதிரி தானே உங்கள்கிட்ட காட்டிக்குவேன். ஹவு ஷுட் வி ப்ரெசென்ட் அதர்ஸுங்கிறது நம்மளோட டிசிஷன் தானே. அதை யார் கேட்குறது? ஹாப்பி. ஒரு 142 பேர் கேட்டிங்க யாருக்கு கல்யாணம்னு. அது எனக்கு சந்தோஷம்தான். ஏற்கனவே ஆடுவேன், இன்னும் காலைல வேறு சலங்கை கட்டி விட்ருக்கீங்க, என்ன ஆட போகிறேன்னு தெரில. தேங்க்யூ ஃபார் தேட். அதை காம்ப்ளிமெண்ட்டாக தான் நான் எடுத்துக்கோ. நீங்கள் எனக்கு கிண்டல் பண்ண தான் டெஃபினட்டாக நான் எடுத்துக்கலன்னா தேங்க்யூ. குறிப்பாக அப்படி கேட்டதில் முக்கியமான ஒரு ஆள் சொல்லணுன்னா நம்ம யுவகிருஷ்ணா கேட்டாப்புல. சந்தோஷம். ஸோ ரொம்ப நல்லா ஆர்ப்பாட்டமாக சங்கீத் முடிஞ்சிச்சு. மறுநாள் மாப்பிள்ளை இழைப்பு, போலீஸ் பந்தோபஸ்தோட, டிராஃபிக் எல்லாம் ஜாம் ஆணுச்சு. சரியான ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், வான வேடிக்கைகள், அது இதுன்னு அமக்கலமாக இருந்துச்சு. கும்பகோணத்தில் நார்மலாக நார்த் இந்தியன் ஸ்டைலில் மாப்பிள்ளை இழைப்புன்னு ஒன்று இருக்காதுல்ல, அந்த பாராத்து, அந்த ஸ்டைலில் அவங்க திருப்திக்காக சேரட் வண்டியில் கொண்டு வந்தோம். எல்லாம் நாங்கள் பார்த்தோமே அப்படின்னு கேட்காதீங்க. கல்யாணத்துக்கு வந்தவங்களுக்காக இல்லை, ஏதாச்சும் ஒரு சில ஈவெண்ட்டை மிஸ் பண்ணவங்களுக்காக எல்லாத்தையும் வரிசையாக சொல்கிறேன். ஸோ பாராத் நடந்துச்சு கிராண்டாக. பாராத் நடக்கும் போதே உள்ளே ஆர்கெஸ்ட்ரா நடந்துச்சு, நெல்சனோட ஆர்கெஸ்ட்ரா. எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா என்னால் கேட்க முடியல, வர்றவங்க எல்லாமே உங்களை எல்லாம் வரவேற்கிறதுக்கு, உங்களோட சேர்ந்து குத்தடிக்கிறதுக்கு அங்கங்கே சுற்றிக்கிட்டு இருந்தேன்னா நான் சரியாக கேட்க முடியல. ஆனால் கேட்டவங்க சொன்னாங்க எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. மை டார்லிங் மிஷ்கின் ஒரு அற்புதமாக, நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன்ல, மஹிமாவோட வெட்டிங்க்காகவே டியூன் பண்ண அற்புதமான ஒரு டியூனை ரமேஷ் வைத்தியா எழுதின லிரிக்குக்கு அருமையாக பாடினார்.
அவரோட டியூனு, அவர் கம்போசிஷனு, மியூசிக் அவரோடது. அருமையாக பாடினார். என் சார்பா அவரும் தந்தை தானே, பெண்ணுக்கு அவர் தந்தை இல்லை. என்னோட உடன்பிறவா சகோதரர், எல்லாருக்குமே சகோதரர்கள் உடன்பிறவா இருந்தவர்களாம். என்னோட சகோதரர் இவர் உடன்பிறவாத சகோதரர். அருமையாக இருந்தார், பாடினார். அந்த பாட்டை இப்போ சொல்கிறேன் கேட்டுங்க. இன்னும் 50 வருஷத்துக்கு தாங்க போகிற பாட்டு. கல்யாணம் ஆக போகிற பெண்களுக்கான பாட்டு அது. கல்யாணம் ஆகின பெண்களுக்கான பாட்டு, பொதுவாக பெண்களுக்கான பாட்டு. எந்த பெண்களும் அந்த பாட்டை கேட்டாங்கன்னா நிச்சயம் டச் ஆவாங்க, அவங்க அப்பாவை நினைப்பாங்க. ஒரு அப்பாவோட பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து பெண்ணுக்காக எழுதின பாட்டு அது. அருமையாக வந்துருந்துச்சு, கேளுங்க. அந்த இல்லாமல் நான் கொடுமையாக ஒரு பாட்டையும் பாடினேன் ஹிந்தியில். வீடியோ இருக்கும்னு நினைக்கிறேன், கட் பண்ணி அதையும் போடுறேன், கேட்டு தொலைன்னு உங்கள் தலையெழுத்து. அற்புதமாக நடந்துச்சு. இது கல்யாணத்தில் என்ன நடந்துச்சுங்கிறதுக்காகன்னு ஒரு சின்ன ஜிஸ்ட்டு, சின்ன கலாட்டாக்கள்லாம் நடந்துச்சு. அதெல்லாம் வேற. ஒரு தம்பி, என்னோட தம்பி கூப்பிட்டு, என்ன பேனர் வைக்க விடலையா, என்ன ஒதுக்கிட்டியா, எல்லாரும் பேனர் வச்சுருக்காங்க, நான் வைக்கலைன்னா. தம்பி அதெல்லாம் காரணம் இல்லை, பேனர் வைக்கிறது எனக்கு பிடிக்கல, அவங்க விருப்பத்தின் பேரில் வேணும்னு வச்சுட்டாங்கண்ணே. இருந்தாலும் சொந்தக்காரங்க என்ன தப்பாக நினைப்பாங்கல்ல, என்ன இப்படி என் பேர் போட்டு ஒரு பேனர் இல்லையா, நான் வச்சிருப்பேன்ல, என்ன பர்மிஷன் கொடுத்துருந்தியாண்ணா. மன்னிச்சுக்க தம்பி, இப்போ இந்த வீடியோலையும் திருப்பி சொல்கிறேன், அது என்னோட இன்டென்ஷன் கிடையாது. ஸோ கொண்டாட்டத்தில் நான் எதையுமே தடை பண்ணல. அவங்கவுங்க நினச்சது என்னென்னா, என்னோட தீவிரமாக இந்த பேனர் வைக்கிறதுக்கெல்லாம் ஒரு அகைன்ஸ்டான ஆள்னு எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் அது ஒரு கலாச்சாரமாக இருக்குது. நான் மறுத்தேன்னு வச்சுங்களேன், ரொம்ப கோச்சிக்கிறாங்க. சரி ஏதோ பண்ணுங்கண்ணே. பவர் ஸ்டார் ரேஞ்சுக்கு வச்சுருந்தாங்கன்னு வச்சுங்களேன் பல பேனர்கள்லாம், வீடியோவில் இருக்கும் பாருங்கள். மற்றபடி கொண்டாட்டமாக சிறப்பாக முடிஞ்சிச்சு. அதுக்கு எல்லாம் காரணம் நீங்கள் தான். உங்கள் பேரன்பும் பெரும் பாசமும் என்னை கட்டி போட்டுருச்சு. ஐம் ஸ்பீச்லெஸ். கல்யாணத்தில் எல்லாம் பேசினாங்க. மறுநாள் கல்யாணம், அந்த பாராத்து ரிசப்ஷன்லாம் முடிஞ்சு மறுநாள் கல்யாணம். மிஷ்கின் பேசினார்,